கதை கேட்க ஆவலா காத்துட்டு இருக்க நண்பர்களுக்கு வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஒரு கதை சொல்லவா? ஸோ போன சாப்டரில் ஐசக்குக்கும் ஆஷ்லிக்கும் இடையில இருக்க பிரதர்லி சிஸ்டர் பாண்டை பார்த்தோம். நிறைய ஃபன்னாக ப்ளஸ் எமோஷ்னலாக நிறைய விஷயங்கள் நடந்தது. பத்தாதிக்கு எரிக்கல் தாக்குதல் வேறு நடந்திருக்கு. ஸோ அடுத்து என்ன ஆகுதுன்னு பார்க்கும். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2500 அந்தி மண்டலத்தில் ஒரு வாழ்க்கை அப்படின்ற புக்குடைய அத்தியாயம் 13 லூசி செயற்கைக்கோள். எல்லாரும் டிஸ்பிளேல விண்கல் தாக்குதலை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்க அப்போ ஆஷ்லி யதார்த்தமாக கீழே விழுந்திருக்கிற அந்த ஹார்ட் டிஸ்கை பார்க்குறான். ஆஷ்லி அந்த ஹார்ட் டிஸ்கை கையில் எடுத்து பார்க்குறான். அதை கவனிச்ச ஐசக், ஆஷ்லி ஒரு நிமிஷம் அதை இங்கத்தா அப்படின்னு வாங்கிக்கிறான். அதை பார்த்து இது எப்படி இங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே அதை பார்த்துக்கிட்டு இருக்கான். அரசரும் ஆஷ்லேவும் இது என்ன ஐசக் அப்படின்னு கோரஸா கேட்க, இதுவா இது ஞாபகம் வந்துருச்சு. நானும் அரசரும் சோலார் பேனல்களை சரி பண்ண போனப்போ அந்த சோலார் பேனல்கள் மேலே ஒரு செயற்கைக்கோள் விழுந்திருந்தது. அதுல இருந்து தான் இதை கழட்டிட்டு வந்தேன். அந்த செயற்கைக்கோள் பற்றி விவரத்தை தெரிஞ்சுக்க எடுத்துட்டு வந்தேன். இது இந்த டூல் பாக்ஸில் வச்சதையே மறந்துட்டேன் அப்படின்னு ஐசக் விளக்கம் அளிக்கிறான். அதை விட ஆஷ்லி, முதல்ல விண்கல் தாக்குதல் பிரச்சனையை பற்றி பார்ப்போம் அப்படின்னு ஐசக் சொல்லிட்டு அந்த விண்கல் எங்கே தாக்குச்சு, எப்போ தாக்குச்சு, எவ்வளவு சேதாரம் ஏற்பட்டிருக்குன்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆஷ்லி அந்த ஹார்ட் டிஸ்கையே பார்த்துக்கிட்டு இருக்க அரசர் அதை கவனிக்கிறாரு. அரசர் ஆஷ்லியை பார்த்து, உனக்கும் அப்படிதான் தோணுதா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஆஷ்லி, நான் யோசிக்கிறத தான் நீங்களும் யோசிக்கிறீங்களா அரசே அப்படின்னு பதில் கேள்வி கேட்கறா. இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருந்ததை கவனிச்ச ஐசக், ரெண்டு பேரும் அப்படி என்ன ஒரே மாதிரி யோசிக்கிறீங்க, என்னன்னு சொல்லுங்க நானும் கேட்கறேன் அப்படின்னு கேட்கறான். ஐசக் அந்த மாதிரி கேட்க, அரசர் நீயே சொல்லு அப்படின்ற மாதிரி ஆஷ்லியை பார்த்து கண்ணசைக்க ஆஷ்லே சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த பாலைவன பகுதியில் விழுந்த செயற்கைக்கோளுக்கும் இப்ப நடந்த விண்கல் தாக்குதலுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கிற மாதிரி எங்களுக்கு தோணுது அப்படின்னு ஆஷ்லே சொல்றான். ஆஷ்லே சொல்றதை கேட்ட ஐசக், இது வரைக்கும் எனக்கு அப்படி தோணல, ஆனா நீ சொன்னதுக்கு அப்புறம் அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. சரி, அதையும் தான் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்றான். ஐசக் இந்த மாதிரி சொல்லிட்டு அந்த ஹார்ட் டிஸ்கை எடுத்துட்டு போய் மெயின் சர்வரில் கனெக்ட் பண்ணுறான். அதுக்கப்புறம், மண்டே இந்த ஹார்ட் டிஸ்கில் இருக்கிற முழு விவரத்தையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி சொல்லு அப்படின்னு மண்டே கிட்ட சொல்கிறான். ஐசக் அந்த மாதிரி சொல்ல மண்டேவும் அவளுடைய வேலையை ஆரம்பிக்கிறான். டிஸ்பிளேல அப்லோடிங் அப்படின்னு வருது. அதுக்கப்புறம் மண்டே அந்த ஹார்ட் டிஸ்கில் இருக்கிற விவரத்தை விலக்கி சொல்ல ஆரம்பிக்கிறான். 1908 விஞ்ஞானிகள் வியாழன் கிரகத்தோட சுற்றுப்பாதையில சில விண்கற்களை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த விண்கற்கள் பல கோடி வருஷமா வியாழன் கிரகத்தோட சுற்றுப்பாதையில அதோட கைதிகளா வலம் வந்துட்டு இருக்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. பல வருஷத்துல பல்லாயிரம் விண்கற்களை விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த விண்கற்கள் கூட்டத்துக்கு ட்ரோஜன் ஆஸ்ட்ராய்ட்ஸ் அப்படின்னு பெயர் வச்சாங்க. அந்த விண்கற்கள் கூட்டத்தை பற்றி ஆராய்ச்சி பண்றதுக்காக ஒரு செயற்கைக்கோளை உருவாக்கி அந்த செயற்கைக்கோளுக்கு பூமியில கிடைச்ச மிக பழமையான மனித படிமத்தின் பெயரான லூசி அப்படின்ற பெயரை வைக்கிறாங்க. அக்டோபர் 14, 2021 நாசா இந்த லூசி செயற்கைக்கோளை ட்ரோஜன் விண்கற்களை ஆராய்ச்சி செய்யறதுக்காக விண்ணில செலுத்தியிருக்காங்க. அந்த லூசி செயற்கைக்கோளுக்கு எந்த பிரச்சனையும் வரலன்னா சுமார் 7 லட்சம் வருஷம் வரைக்கும் இயங்கிக்கிட்டு இருக்கும்னு விஞ்ஞானிகள் கணிச்சாங்க. அந்த லூசி செயற்கைக்கோள் தான் இப்போ பூமியில வந்து விழுந்திருக்கு அப்படின்னு மண்டே விளக்கம் அளிச்சு முடிக்கிறான். 3 பேரும் மண்டே சொன்னதை கேட்டு வியந்து போறாங்க. அந்த விண்கற்கள் கூட்டத்துல மொத்தம் எவ்வளவு விண்கற்கள் இருக்கு அப்படின்னு ஐசக் கேட்க, லட்சத்துல இருந்து கோடிகள் வரை இருக்கக்கூடும் அப்படின்னு மண்டே பதில் சொல்றான். அந்த விண்கற்களுடைய விட்டம் எவ்வளவு இருக்கும் தேவி மண்டே அப்படின்னு அரசர் கேட்க, லட்சக்கணக்கான விண்கற்கள் 1 கிலோமீட்டருக்கும் அதுக்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். ஆயிரக்கணக்கான விண்கற்கள் 100 கிலோமீட்டர் வரை விட்டம் இருக்கலாம் அரசே அப்படின்னு மண்டே பதில் சொல்றான். மண்டே சொன்ன பதில கேட்ட அனைவரும் வாயடைச்சு போறாங்க. அப்படின்னா அந்த விண்கற்கள் கூட்டம் பூமியை தாக்க போகுதா அப்படின்னு ஆஷ்லி பதறிக்கிட்டே கேட்கறா. ஆஷ்லி கேட்டதுக்கு ஆமா அப்படின்ற மாதிரி ஐசக் தலையசைக்க, நீ சொல்ற மாதிரி அந்த விண்கற்கள் கூட்டம் பூமியை தாக்குச்சுன்னா நம்ம பூமி தூள் தூளா செதறி போயிடுமே அப்படின்னு அரசர் சொல்லிக்கிட்டு தலையில கைய வச்சுக்கிட்டு உட்கார்றாரு. அதை பார்த்த ஐசக் தரையில முட்டி போட்டு அரசர்கிட்ட, அப்படின்னா சீக்கிரம் இங்க இருந்து தப்பிச்சு உங்க உலகத்துக்கு போயிடணும் அரசே அப்படின்னு சொல்ல, அதுக்கு முதல்ல அந்த விண்கற்கள் எப்போ எங்க தாக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அரசர் சொல்றாரு. அரசர் சொன்னதை கேட்ட ஐசக் ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். திடீர்னு எழுந்திருச்சு, மண்டே சீக்கிரமா ஸ்பேஸ் டெலஸ்கோப்ல எது சேதமடையாம இருக்குன்னு பார்த்து சொல்லு அப்படின்னு கேட்கறான். ஐசக் அந்த மாதிரி கேட்க மண்டேவும் அதுக்குண்டான வேலையை ஆரம்பிக்கிறான். ஆஷ்லி, நீ இது ஒரு ரேடியோ டெலஸ்கோப்னு சொன்னல அப்படின்னு கேட்க, ஆமா அப்படின்ற மாதிரி ஆஷ்லே பதில் சொல்றான். இந்த ரேடியோ டெலஸ்கோப்பின் கமாண்ட் சென்டரை பயன்படுத்தி ஸ்பேஸ் டெலஸ்கோப்பை ஆக்சஸ் பண்ணி அது மூலமா நம்மால இந்த விண்கற்கள் எங்க எப்ப தாக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு ஐசக் சொல்றான். ஆனா
அதை எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு அரசர் சந்தேகமாக கேட்க, இந்த ரேடியோ டெலஸ்கோப்புடைய பிரம்மாண்டமான ஆண்டனா மூலம் என்னால் அந்த ஸ்பேஸ் டெலஸ்கோப்புடைய சிக்னலை கண்டுபிடிக்க முடியும். அப்படி பண்ணிட்டோன்னா நம்மளால் சுலபமாக அந்த விண்கற்கள் எப்போ எங்கே தாக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு ஐசக் விளக்கமாக சொல்கிறான். இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்க மண்டே எந்தெந்த ஸ்பேஸ் டெலஸ்கோப் எல்லாம் இப்போ உருப்படியாக இருக்குதுன்னு டிஸ்பிளேல காமிக்கிறான். ஒன்று LUVOIR லார்ஜ் யூவி ஆப்டிக்கல் இன்ஃப்ராரெட் சர்வேயர் அப்படின்ற ஒரு டெலஸ்கோப், இன்னொன்று ஹேபெக்ஸ் ஹேபிட்டபிள் எக்ஸோ பிளானட் இமேஜிங் மிஷின். இந்த ரெண்டு மட்டும் தான் ஆக்டிவாக இருக்குன்னு மண்டே காமிக்கிறான். இந்த 2 ஸ்பேஸ் டெலஸ்கோப் மட்டும்தான் சேதமடையாமல் இருக்கு அப்படின்னு மண்டே சொல்ல, LUVOIR வேலைக்காகாது, ஏன்னா அது இன்ஃப்ராரெட் சர்வேயர், ஹேபெக்ஸ் தான் சரியா இருக்கும் அப்படின்னு ஐசக் சொல்றான். ஆனா ஐசக் இந்த ஹேபெக்ஸ் செயல்பாட்டில் இல்லையே அப்படின்னு மண்டே சொல்ல, ஆக்டிவா இல்லைனாலும் சோலார் பேனல்ஸ் இருக்கிறதுனால அதனுடைய எக்யூப்மெண்ட்ஸ் சேதமடையாம தான் இருக்கும், அதனால அதை என்னால் ஆன்லைனுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு ஐசக் சொல்றான். இந்த ரேடியோ டெலஸ்கோப்புடைய பேனல்கள் எல்லாம் உரையாம தானே இருக்கு அப்படின்னு ஐசக் ஆஷ்லே கிட்ட கேட்க, அதெல்லாம் பாதுகாப்பா ஒரு பெரிய ஷீல்டு மூடப்பட்டு தான் இருக்கு, ஆனா அந்த ஷீல்டு மேல பல அடுக்குகள் பனி படிஞ்சிருக்கே, அதை எப்படி சுத்தம் செய்ய போறோம்? அப்படியே சுத்தம் பண்ணாலும் ஷீல்டு திறந்ததும் பேனல்கள் உறைஞ்சிடுமே அப்படின்னு ஆஷ்லே சந்தேகம் கேட்கிறா. ஆஷ்லே இந்த மாதிரி சந்தேகம் கேட்க, அதுக்கு என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு, அதுக்கு நீங்க 2 பேரும் உதவி பண்ணணும் அப்படின்னு ஐசக் சொல்ல, அடுத்த செகண்ட் அரசர் தயார் அப்படின்ற மாதிரி புருவத்தை தூக்கியபடி நிக்கிறாரு. அதை பார்த்து ஐசக் சிரிக்கிறான். அதுக்கப்புறம் ஆல்ரைட் அரசே, நீங்க போய் சன்ரூம்ல இருக்கிற கோர் இல்லாத அந்த செயற்கை சூரியனை பாதுகாப்பா எந்த சேதமும் ஆகாம எடுத்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் ஆஷ்லி, நீ போய் இந்த இடத்தோட கம்ப்ளீட் ப்ளூ பிரிண்ட்டை எடுத்துட்டு வா அப்படின்னு 2 பேருக்கும் ஒரு வேலையை கொடுக்குறான். 2 பேரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. அவங்களுக்கு கொடுத்த வேலையை செய்யறதுக்கு புறப்படுறாங்க. அவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு போக, ஐசக் கீழே உருண்டு கிடக்கிற அந்த செயற்கை சூரியனோட கோரை எடுத்து டேபிள் மேல வைக்கிறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் எதையோ ஆழமா யோசிக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு எதையோ எடுத்துட்டு வர எங்கேயோ போறான். ஒரு பக்கம் அரசர் ஐசக் சொன்னதுபடி அந்த செயற்கையான சூரியனை எடுத்துட்டு வர சன்ரூம் நோக்கி போய்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஆஷ்லே ஐசக் கேட்டதுபடி அந்த இடத்துடைய கம்ப்ளீட் ப்ளூ பிரிண்டை எடுத்துட்டு வர போய்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஐசக் எதையோ எடுத்துட்டு வர அவனுடைய அறையை நோக்கி போய்கிட்டு இருக்கான். இப்படியா ஐசக், அரசர், அதுக்கப்புறம் ஆஷ்லே மூவரும் ஆளுக்கு ஒரு வேலையா போறாங்க. அரசர் ஐசக் சொன்னதுபடி அந்த செயற்கையான சூரியனை சேதமடையாம பாதுகாப்பா எடுத்துட்டு வராரு. ஆஷ்லேவும் ஐசக் கேட்டதுபடி அந்த இடத்துடைய கம்ப்ளீட் ப்ளூ பிரிண்டை எடுத்துட்டு வரா. அரசர் அதுக்கப்புறம் ஆஷ்லே 2 பேரும் அவங்களுக்கு தந்த வேலையை முடிச்சுட்டு திரும்பி வந்து பார்க்க அந்த இடத்துல ஐசக்கை காணல. கொஞ்ச நேரம் கழிச்சு ஐசக் நிறைய பொருட்களை எடுத்துட்டு வரான். அதெல்லாம் பார்த்த ஆஷ்லே, என்னது இதெல்லாம், இந்த பொருட்களை வச்சு என்ன பண்ண போற ஐசக் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஐசக் சொல்றேன் அப்படின்னு பதில் சொல்ல, சரி ஐசக், உன்னுடைய திட்டம் தான் என்ன அப்படின்னு அரசர் கேட்குறாரு. இந்த ஆர்டிஃபிஷியல் சன்னில் சில சேஞ்சஸை நான் பண்ண போகிறேன், அதனால் இதோடைய வெப்பம் கொஞ்சமாக அதிகமாகும். இந்த செயற்கையான சூரியனை டெலஸ்கோப்புடைய ஷீல்டு மேலே கொண்டு போகும்போது அந்த ஷீல்டு மேலே படிஞ்சிருக்கிற பனியெல்லாம் உருகிடும். அப்படி பனியெல்லாம் உருகிடுச்சுன்னா அப்போது அந்த ஷீல்டை சுலபமாக திறக்க முடியும். அந்த சூரியனோட உதவியால் டெலஸ்கோப்போடைய பேனல்களை உரைய விடாமல் பாதுகாக்கவும் முடியும் அப்படின்னு ஐசக் அவனுடைய திட்டத்தை விளக்கமாக சொல்கிறான். ஐசக் சொன்ன விளக்கத்தை கேட்ட அரசர், திட்டமெல்லாம் நன்றாகத்தான் இருக்கிறது, ஏதும் சிக்கல் வராமல் இருந்தால் சரி அப்படின்னு சொல்றாரு. அரசர் அந்த மாதிரி சொல்ல, கண்டிப்பா இதுல எந்த சிக்கலும் வராது, உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாம இந்த திட்டத்தை வெற்றிகரமா நிறைவேற்ற முடியாது அரசே, உங்க 2 பேருக்கும் தான் இதுல பெரிய பங்கே இருக்கு அப்படின்னு ஐசக் சொல்றான். ஐசக் அந்த மாதிரி சொல்ல, எங்க இருவரின் முழு பங்களிப்பும் இருக்கும் அப்படின்னு அரசரும் ஆஷ்லேவும் ஒரு கோரஸா சொல்றாங்க. சரி, இந்த திட்டத்துல எங்களுடைய பங்களிப்பு என்ன அப்படின்னு ஆஷ்லே கேட்க, அதை அப்புறமா சொல்றேன், முதல்ல இந்த சூரியன்ல செய்ய வேண்டிய சேஞ்சஸை நான் பண்றேன் அப்படின்னு ஐசக் சொல்லிட்டு அதுக்குண்டான வேலையை ஆரம்பிக்கிறான். ஐசக் அந்த மாதிரி அந்த செயற்கை சூரியன்ல சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, அப்போ அரசர்கிட்ட ரொம்ப நன்றி அரசே அப்படின்னு சொல்றான். எதுக்கு என்கிட்ட நன்றி சொல்ற ஐசக் அப்படின்னு அரசர் கேட்க, பின்ன நீங்க தானே இந்த டூல் பாக்ஸை எடுத்துட்டு வந்தீங்க, அதனால தானே நம்மளால இவ்வளவு விவரங்களை சேகரிக்க முடிஞ்சது அப்படின்னு ஐசக் பதில் சொல்றான். ஐசக்கும் அரசரும் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, ஆஷ்லே எதையோ யோசிச்சுக்கிட்டே தயங்கிட்டு நின்றுட்டு இருக்கா. ஆஷ்லே அந்த மாதிரி நிக்கிறத பார்த்த ஐசக், நீ என்ன யோசிக்கிற அப்படின்னு எனக்கு தெரியும் ஆஷ்லே அப்படின்னு சொல்றான். ஐசக் அந்த மாதிரி சொல்ல அதை கேட்ட ஆஷ்லே ஒன்றும் புரியாத மாதிரி முழிக்கிறான். என்னாச்சு, நான் என்ன சொல்றேன்னு புரியலையா? சரி, நீ என்ன யோசிச்சுட்டு இருப்பேன்னு நான் இப்போ சொல்கிறேன் கேளு அப்படின்னு ஐசக் சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கான். நாங்கள் இன்னும் கொஞ்ச நாளில் இங்கேருந்து கிளம்ப போகிறோம். இப்போது நான் உன்னை என்னோட வா அப்படின்னு கூப்பிட்டா என்ன பதில் சொல்கிறது தானே யோசிக்கிற அப்படின்னு ஐசக் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இந்த உலகமே அழிய போகுது, அம்மா வாழ்ந்த இடத்த விட்டுட்டு போகலாமா வேண்டாமான்னு தானே யோசிக்கிற அப்படின்னு கேட்குறான். ஐசக் பேசியது எல்லாத்தையும் கேட்ட அரசர், இந்த விஷயம் எல்லாம் எப்போ நடந்தது அப்படின்னு கேட்க, அன்னைக்கு நாம் விளையாடணும் இல்லை அரசே, நீங்கள் கூட விளையாடின களைப்பில் படுத்து குரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருந்தீங்களே, அப்போது ஐசக் இதை பற்றி வந்து என்கிட்ட கேட்டான் அப்படின்னு ஆஷ்லே சொல்கிறான். ஆஷ்லே சொன்னதை கேட்ட அரசர், சரி,
நீ அவன்கிட்ட என்ன பதில் சொன்ன அப்படின்னு கேட்க, உங்ககிட்ட சொன்னதே தான் அவன்கிட்டயும் சொன்னேன். அதுக்கு அவனும் நீங்க குழப்பினது மாதிரியே குழப்பிட்டு போயிட்டான் அப்படின்னு ஆஷ்லே சொல்றான். சரி, நீ கடைசியா என்ன முடிவு தான் எடுத்த அப்படின்னு அரசர் கேட்க, நீங்க கேட்கும்போது சொல்லலாம்னு இருந்தேன், ஆனா அதுக்குள்ள விண்கல் விழுந்து இப்படி ஆகிடுச்சு. இப்ப நான் என் முடிவை சொன்னா வேற வழி இல்லாம இந்த முடிவை எடுத்திருக்கிறா அப்படின்னு நீங்க என்ன தப்பா நினைச்சிருவீங்களோன்னு எனக்கு கவலையா இருக்கு அப்படின்னு ஆஷ்லே சொல்றான். ஆஷ்லே அந்த மாதிரி கவலையோட சொல்ல அதை கேட்ட ஐசக், நீ எதுவும் சொல்ல தேவையில்லை, நீ என்ன முடிவு எடுத்திருக்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றான். நான் என்ன முடிவு எடுத்தேன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஆஷ்லே கேட்க, நீ யாரும் இல்லைன்னு நினைச்சு ஐசக்கோட போகலாம்னு எடுத்த முடிவை நம்மளே போய் சொல்லலாமா இல்ல அவன் கேட்கும்போது சொல்லலாமான்னு கண்ணாடியை பார்த்து புலம்பிட்டு இருந்தியே, அது எல்லாத்தையும் ஒண்ணு விடாம நான் மறைஞ்சிருந்து பார்த்துட்டேன் அப்படின்னு ஐசக் சிரிச்சுக்கிட்டே சொல்றான். ஐசக் சொன்னதை கேட்ட ஆஷ்லே, எதுக்குடா வந்து என்கிட்ட கேட்கல அப்படின்னு கோவமா கேட்க, நீயே சொல்லுவேன்னு எதிர்பார்த்தேன், அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. சரி, இதை சொல்றதுக்கு எப்படியும் நீ திணறுவேன்னு தெரியும், அதனாலதான் நானே உன்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு ஐசக் பதில் சொல்றான். ஐசக் சொன்ன பதிலை கேட்ட ஆஷ்லே, எரும மாடு பண்ணி எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் என்னை அழவிட்டு வேடிக்கை பார்க்குறியா அப்படின்னு அழுதுகிட்டே சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஐசக்கை செல்லமா ஒரு அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவனை கட்டி பிடிச்சு அழுக ஆரம்பிக்கிறான். ஆஷ்லே அந்த மாதிரி பண்ண ஐசக், என்னம்மா உன் அழுகாட்சி எல்லாம் அப்புறமா வச்சுக்கோ, இப்போ என்னை வேலை பார்க்க விடு அப்படின்னு சொல்ல, அப்பவும் ஆஷ்லே விடாம ஐசக்கை கட்டி பிடிச்சிக்கிட்டே அழுகிறா. அதை பார்த்த ஐசக், இது வேலைக்காகாது, பேசாம ஒன்று பண்ணுங்க, இந்த வரைபடத்தை எடுத்துக்கங்க, இதுல இருக்கிற வழியை பார்த்துட்டு ஷீல்டு இருக்கிற இடத்துக்கு போங்க, அந்த ஷீல்டு ஒழுங்கா வேலை செய்யுதா, ஷீல்டு திறக்கும் போது எவ்வளவு உயரம் இருக்கும் அப்படின்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு வாங்க, கூடவே ஆஷ்லேவையும் கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றான். அரசர் ஐசக் சொன்னதுபடி ஆஷ்லேவை கூட்டிக்கிட்டு வரைபடத்தை எடுத்துக்கிட்டு போக வேண்டிய இடத்தை நோக்கி நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. ஆஷ்லேவும் அவளுடைய கண்ணை தொடச்சிக்கிட்டு வரைபடத்தை பார்த்துக்கிட்டு அரசர் கூடிய நடந்து போறான். 2 பேரும் போயிட ஐசக் அவனுடைய வேலையை தீவிரமா செய்ய ஆரம்பிக்கிறான். ஐசக் இந்த மாதிரி அவனுடைய வேலையில தீவிரமா இருக்க, இந்த பக்கம் அரசரும் ஆஷ்லேவும் பேசிக்கிட்டே நடந்து போய்கிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா அரசே, இந்த ஐசக் எப்படி என்ன அள வச்சு பாக்குறான்னு அப்படின்னு ஆஷ்லே சொல்ல, அரசர் சிரிச்சுக்கிட்டு, இதுக்கே இப்படி என்றால் என்ன, இன்னும் நான் சொல்ல போதை கேட்டா நீ என்ன செய்வாய் என்றே தெரியவில்லை அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட ஆஷ்லே, அப்படி என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்க, சொன்னா கோச்சிக்க மாட்டியே அப்படின்னு அரசர் கேட்க, அதெல்லாம் கோச்சிக்க மாட்டேன், நீங்க தயங்காம சொல்லுங்க அப்படின்னு ஆஷ்லே சொல்றான். ஆஷ்லே அந்த மாதிரி சொல்ல அரசர் ஒரு தடவைக்கு 2 தடவை உறுதிப்படுத்திக்கிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. நீ ஐசக்குடைய தங்கச்சியா இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று எனக்கு எப்போவோ சந்தேகம் ஏற்பட்டது அப்படின்னு அரசர் சொல்ல, அதை கேட்ட ஆஷ்லே, சும்மா விளையாட்டுக்கு அளந்து விடாதீங்க அரசே அப்படின்னு சொல்றான். ஆஷ்லே அந்த மாதிரி சொல்ல, அதை கேட்ட அரசர், நான் சொல்றது உண்மை அப்படின்ற மாதிரி ஆஷ்லேவை பார்க்க, நிஜமாவா, எப்படி அப்படின்னு ஆஷ்லே ஆச்சரியமா கேட்கிறான். அதுக்கு அரசர் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நான் முதல்ல இந்த இடத்துக்கு வந்த போது ஐசக் கிட்ட உன்னை பத்தின அபிப்பிராயம் கேட்டேன். அதுக்கு அவன் உன்னை பார்த்தா ஒரு தங்கச்சி உணர்வு வருதுன்னு சொன்னான். அங்க இருந்துதான் என்னுடைய சந்தேகம் ஆரம்பிச்சுது. என் சந்தேகத்தை அதிகமாக்குற வகையில அமைஞ்சதுதான் உன்னுடைய அம்மாவுடைய சிலை அப்படின்னு அரசர் சொல்றாரு. அரசர் சொன்னதை கேட்ட ஆஷ்லே, என் அம்மாவுடைய சிலை ஐசக் இடத்துல இருந்ததை வச்சு எப்படி அரசே நான் அவன் தங்கச்சின்னு சந்தேகப்பட்டீங்க, கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லையே அப்படின்னு ஆஷ்லே குறுக்கு கேள்வி கேட்கறான். ஆஷ்லே இந்த மாதிரி கேட்க அரசர் டப்புன்னு, உன் அம்மாவின் இடுப்பில் ஒரு மச்சம் இருக்குதானே அப்படின்னு கேட்கிறாரு. அந்த கேள்வியை கேட்டு அடுத்த செகண்ட் ஆஷ்லேக்கு தூக்கி வாரி போடுது. அந்த அதிர்ச்சியிலேயே, அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்கறான். மேக்ஸ்வெல் செதுக்கிய உன் அம்மாவுடைய சிலையோடைய இடுப்புல அந்த மச்சம் இருந்தது, அதை பார்த்ததை வச்சுதான் கேட்டேன். அப்போ மேக்ஸ்வெல் உன்னுடைய அம்மா சில்வியாவோட நெருங்கி பழகி இருக்கிறாரு, அதனாலதான் அவரால் அவ்வளவு நுணுக்கமா சிற்பத்தை செதுக்க முடிஞ்சது அப்படின்னு அரசர் விளக்கம் அளிக்கிறாரு. அரசர் சொன்ன விளக்கத்தை எல்லாம் கேட்ட ஆஷ்லே வியந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்கா. அரசர் மேலும் பேச ஆரம்பிக்கிறாரு. அடுத்த ஆணித்தனமான ஆதாரம் உன்னுடைய அம்மாவின் புத்தகம். அந்த புத்தகத்தை நீ படிக்க படிக்க அதுல வர விவரங்களை வச்சு நான் உறுதியே செஞ்சுட்டேன். அதனாலதான் நீ படிச்சு முடிச்ச பிறகு அந்த நபருடைய உண்மையான பெயரை தெரிஞ்சுக்க அவ்வளவு ஆர்வமா இருந்தேன் அப்படின்னு அரசர் விளக்கம் அளிச்சு முடிக்கிறாரு. இந்த விளக்கத்தை எல்லாம் கேட்ட ஆஷ்லே வாயடைச்சு போறா. அதுக்கப்புறம் சிரிச்சுக்கிட்டே, அரசே, இதெல்லாம் விட ஹைலைட் எது தெரியுமா, என் அம்மாவுடைய சிலையில இருந்த இடுப்பு மச்சத்தை நீங்க கரெக்டா நோட் பண்ணிருக்கீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி அரசரை கிண்டல் பண்றான். ஆஷ்லே அந்த மாதிரி சொல்ல அரசர், ஆஷ்லே அங்க பாரு, நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. ஆஷ்லேவுடைய கவனத்தை திருப்ப முயற்சி பண்றாரு. ஆஷ்லேவும் கிண்டலா அரசரை பார்த்து தலையாட்டிட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஷீல்டு சரியா வேலை செய்யுதா அப்படின்ற விஷயத்த பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதோட சாப்டர் 13 பார்ட் 1 முடியுது. ஸோ இதுல லூசி சேட்டிலைட், ட்ரோஜன் ஆஸ்ட்ராய்ட்ஸ், விண்கல் தாக்குதல்னு நிறைய விஷயங்களை பத்தி பேசியிருக்காங்க. தாக்குதலை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்பேஸ் டெலஸ்கோப் ஆக்சஸ் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில அரசருக்கும் ஆஷ்லேக்கும் நடந்த காமெடியான டிஸ்கஷனை பத்தி பார்த்தோம். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு
தெரிஞ்சுக்கிறதுக்கு காத்துருங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுங்க. ஒரு கதை சொல்லவா?